الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم لفاطمة رضي الله عنها ما يمنعك أن تسمعني ما أوصيك به أن تقولي إذا أصبحت وإذا أمسيت يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. என் உபதேசத்தை கவனமாக கேட்பீராக. நீர் காலையிலும் மாலையிலும் யா ஹய்ய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். என்றென்றும் உயிர் வாழ்பவனே, வானம் பூமி படைப்பினங்கள் அனைத்தையும் நிலைநிறுத்துபவனே, உன்னுடைய அருளின் பொருட்டால் வேண்டுகின்றேன். என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்குவாயாக. கண் இமைக்கும் நேரம் கூட என் மனோயிச்சையிடம் என்னை ஒப்படைத்து விடாதே என்ற துவாவை ஓதிவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள் என ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு என்னை தேன் கொட்டியதால் மிகவும் வேதனை எனக்கு என்று சொன்னார். நீர் மாலை நேரத்தில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ഖலக், அல்லாஹ்வின் அனைத்து பலன் குணம் தரும் கலிமாக்களின் பொருட்டால் அவனது அனைத்து படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓதியிருந்தால் தேன் தீங்கிழித்திருக்காது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ഖலக் யார் மாலை நேரத்தில் 3 முறை கூறுவாரோ அன்றைய இரவில் எந்த விஷ பிராணிகளும் அவருக்கு தீங்கு செய்யாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஹஜ்ரத் சுஹைல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய வீட்டார் இந்த துவாவை மனனம் செய்து கொண்டு தினமும் இரவில் ஓதி வந்தனர். ஒரு நாள் இரவு ஒரு பெண் குழந்தையை விஷஜந்து ஒன்று கடித்துவிட்டது. அதன் வழியை அக்குழந்தை சிறிதும் உணரவில்லை. எவர் ஒருவர் காலையில் 3 முறை அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிய பின் சூரா ஹஷ்ரின் கடைசி 3 ஆயத்துகளை ஓதுவாரோ அல்லாஹ் தஆலா அவருக்காக 70,000 மலக்குகளை நியமிக்கின்றார். அவர்கள் மாலை வரை அவர் மீது ரஹ்மத்தை பொழிகின்றனர். அன்றைய தினத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டால் ஷஹீதாக மரணிப்பார். இதே போல் எவர் மாலையில் இதை ஓதுவாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குகளை நியமிக்கின்றார். அவர்கள் சுபு வரை அவர் மீது ரஹ்மத்தை பொழிகின்றனர். அன்றைய இரவில் அவர் மரணித்தால் ஷஹீதாக மரணிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் முஅத்திப் பின் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். எவனது பெயருடன் வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் தீங்கிழைக்காதோ அத்தகைய அல்லாஹ்வின் பெயரால் நாங்கள் காலை அல்லது மாலையை அடைந்தோம். அவன் அனைத்தையும் கேட்பவன் அறிந்தவன் என்று ஒருவர் மாலையில் 3 முறை ஓதினால் காலை வரையிலையும், அவ்வாறே காலையில் 3 முறை ஓதினால் மாலை வரையிலையும் அவரை எதிர்